கண்களை மூடி நேரத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையிலே ஆண்டவரே இந்த இடத்துல நீ கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, காலையிலே அதிகாலையிலே உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி நாங்கள் மறுபடியும் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, கடந்த மாதம் முழுவதும் எங்கள் கண்மணி போல பாதுகாப்பா வைத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் அது மத்தியிலும் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் இந்த பாடின பாடல் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் நீர் கேளுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஊழியத்திலிருந்து எந்த சோர்வும் எங்களுக்கு வராதபடி தொடர்ந்து உற்சாகத்தோடு ஊழியத்தை படிக்கிறதை கொடுங்கப்பா.
இயேசுவே உற்சாகமான ஆத்துமாக்களை தாருங்க ஆண்டவரே. ஆத்துமாக்கள் வந்து பங்கு பெறும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி அவர்கள் நல்ல உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த செய்தி கொடுக்க போற பாஸ்டர் அவை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. எவ்வளவோ சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரை உமக்காக வென்று ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தபடியா அந்த சாட்சியை ஆண்டவரை சாட்சியா இருக்கும்படியாகவும் இயேசுவே தொடர்ந்து இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படி கிருபை கொடுத்ததுக்காக கோடான ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரை ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று சபையில விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை கொடுங்க. ஊழியத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுங்க. அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை ஊழியம் தொடர்ந்து செய்யும்படி கிருபை கொடுங்க. எல்லா பிசாசின் போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எப்படியாவது சோர்வை கொண்டு வந்து விடலாம் இந்த ஊழியத்துல, எப்படியாவது இந்த ஊழியத்தை கழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிசாசின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சிந்தனைகளை உங்களுடைய நாமத்தை நிமித்தமாக நாங்கள் சபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்தை நடத்தும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த முதல் ஞாயிற்று ஆண்டவரே இந்த முதல் நாளிலே அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை இந்த ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். 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 ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னபடி இயேசுவே முதலாம் நாளிலே உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தாங்க. எங்களை கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதங்கள் முழுதுமாக எங்களை கண்மனை போல பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக கோடான ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். புது புது ஆத்துமாக்கள் கொண்டு வாருங்க அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் நல்லபடியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க. சபையில் உள்ள எல்லா பண தேவைகளையும் சந்திங்கப்பா. குறைவுகள் இல்லாமல் நிறைவாக்குங்க. வீட்டில் உள்ள பண தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். 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 எங்க ஆத்துமாக்களை கேட்டுங்கப்பா. எங்க ஆத்துமாக்கள் நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே சமாதானம் சந்தோஷம் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாவத்துக்கு நேராக எங்கள் ஆத்துமாக்கள் சென்று விடாதபடி எங்கள் மனதை நாங்கள் ஆண்டவரை பாதுகாப்பாய் வைத்து கட்டி வைத்துக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இருக்கிற மனவேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிற ஆண்டவரே அந்த வருகையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டு தகுதிப்படும்படியாக கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்திலும் விடுதலை கொடுங்க. ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. ஒரு நல்ல உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வாழ்க்கையை கிருபை கொடுங்க. சாட்சியாய் வாழும்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே உலகத்தில் இருக்க மனிதர்கள் மூலமாக இல்ல ஆண்டவரே உம்மாலே எங்களுக்கு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் நீதி சாந்தமும் கிடைக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கூடி வந்து ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நூற்றி 24வது பாடலை பாடுவோம். கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையா யாவரும் பலப்படுவோம் என்றுதான் பாடல். 124வது பாடல். கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையா யாவரும் பலப்படுவோம். தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று திராணியுடன் போர் புரிவோம். திராணியுடன் போர் புரிவோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம். சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் மாமீசம் இரத்தத்துடன் அல்ல துரைத்தனம்
வர்க்கத்தை எதிர்த்து நிற்போம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் சத்தியமாம் கச்சையை கட்டியே நீதியின் மார்க்கவசம் தரித்தே சமாதானத்தில் சுவிசேஷ பாதரட்சை நம் கால்களில் தொடுத்துக் கொள்வோம், நம் கால்களில் தொடுத்துக் கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் பொல்லாங்கனையும் அம்புகளை வல்லமையோடு எதிர்க்கும் ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம் மேலே வீரமுடன் பிடித்து நிற்போம், வீரமுடன் பிடித்து நிற்போம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் இரட்சணியமாம் தலை சிரமும் எஷனமும் அணிந்து கொள்ளுவோம். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் தேவை அதை பிடித்துக் கொள்வோம், தேவை அதை பிடித்துக் கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால் எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தர்க்காகவே ஆவியினால் மன உறுதியுடன் ஜெபிப்போம், மன உறுதியுடன் ஜெபிப்போம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால். அல்லேலூயா. ஏழாவது பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆமென். இந்த பாடலை பாடுவோம். ஏழாவது பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே,
போட்டி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம் ஆத்துமமே முழு உள்ளமே உணர்த்துத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாய். அல்லேலூயா ஆத்துமமே என் முழு உள்ளமே உம்மற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி கரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்த்துத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. நூற்று 23வது பாடலை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்று நம்ம அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. காருண்யத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை
பாதை பாதிரூரில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை சூழ்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை சூழ்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புரியாத்தை கடந்திடுவார் தூய தேவதயவார். இப்புரியாத்தை கடந்திடுவார் தூய தேவதயவார். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வந்த வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவ அருளால். வந்த வாழ்க்கை செலுத்திடுவோம் தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி கலைஞே சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாடுங்க பாடல்கள் மூலமாக எங்கள் ஆத்மாவை கேட்டனதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒரு ஆசீர்வாதமா ஒரு சபையா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு ஜனமா நல்லவர்களும்படி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சபை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதன் மூலமாக ஆண்டவரை நாங்கள் பெற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அதே போல கஷ்ட காலத்திலும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நாடி வரும்படி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாய் இருக்கும்போது சபைக்கு வரும்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வறண்ட நாட்களிலே சபை ஆண்டவரே உண்மை விட்டு திருப்பி நாங்கள் இருப்பதும் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு காரியமே அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்துமாவை சாத்தான கைக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே உற்சாகத்தோடு நாங்கள் ஊழியத்தை தொடர்ந்து ஆண்டவரே சபை கூடுதலுக்கு வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் தொடர்ந்து உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து கலந்து கொள்ள முடியாது கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கப்பா. இருக்கிற சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ கேட்க போற அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வதிங்க. எங்களோடு அதன்படியாக பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே யாராவது எங்களுக்கு வழி காட்ட மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட மாட்டாங்களா என்ற அந்த உலகத்தில் நான் அலைந்து திரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு சத்தியமாகவும் உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல எங்களுக்கு கேட்க போற அந்த வாக்குத்தத்த வசனம் மூலமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாக வழிநடத்தப்படியாக கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. அல்லேலூயா. வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேரம் கலந்து பாஸ்டர் அவர்கள் வந்து ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இது ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வது. அற்புதங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் புத்திரர் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியாக நடந்து சென்றாங்க. வனாந்திரத்தில் நடந்து சென்ற இஸ்ரவேல் புத்திரரை யோசுவா கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு பார்க்கணும்.
மக்களுக்காக பிடிச்சார். அவங்கள எப்படி பிடிச்சார் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்தவரே நம்ம என்ன செய்வோம், பின்னால் பார்வோம் அவங்க சேலையும் எங்களை தொட்டிட்டு வருதே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு அழுறாங்க. நாங்கள் எல்லாம் இங்கேயே செத்து போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுங்கிறார். அந்த நீட்டின உடனே அந்த செங்கடல் தெரிஞ்சிச்சு. செங்கடல் தெரிஞ்சோடனே எல்லாம் உலர்ந்த தரை வழியாக அக்கறை பட்டார்கள். இப்போ யோர்தான்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த செங்கடல் பிரியும் போது இருந்ததுல 2 பேர் மட்டும்தான் யோர்தான்கிட்ட வந்து நிற்கிறாங்க. மற்ற எல்லா மக்களும் இந்த 40 வருஷத்துல வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. மற்ற எல்லாருமே அந்த 40 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். அவங்க எல்லாரும் யோர்தான் கரையில் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் செங்கடல் பிரிஞ்சு வெளியே வந்தவங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த செங்கடல் எப்படி நமக்கு, அந்த யோர்தான் எப்படி நமக்காக பிரியும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. இது நதி, அது கடல். நதினா ஒரு பக்கம் வந்து அப்படியே ஓட்டே இருக்கும், கடல் வந்து அப்படியே இருக்கும். அது ரெண்டா பிரிஞ்சிச்சு. அது ஒரு அற்புதம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி மேலேருந்து அப்படியே புரண்டு வந்துட்டே இருக்குது. இது எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான செயலாக இருக்கும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுவார், நான் இப்போ ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போறேன். அது ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு செங்கடல் பிரிஞ்ச மாதிரி தெரியாது. இப்போ நீங்க 40 வருஷமா கடந்து வந்துருக்கீங்க. இங்க நடக்கிற அற்புதம் வித்தியாசமா இருக்கும். என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றத நீங்க பாருங்க. இந்த நேரத்தில் பாருங்க, இந்த கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் பல நிலைகளில் நடக்கும். எத்தனையோ அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் வருடத்தில் செய்திருக்கிறார். கண்ணை தந்துட்டார், குஷ்டரோகி சுகமாக்கியிருக்கிறார். இப்படி அநேக அற்புதங்கள். மரித்து போன லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எடுத்திருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஆனா அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சும்மா அற்புதம் செய்கிறவர் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், செங்கடலை பிரிக்கும் போது நீங்கள் எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட பரிசுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ கூட பயந்து போயிருக்காங்க. என்னால் பார்வோன் சேனையை வச்சுட்டு வருது. இந்த நேரத்தில் பரிசுத்தம் பண்ணணும்னா அது எப்படி அது நடக்கும்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் மோசையை பார்த்து செங்கடலை பிடிச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி 2 செங்கடல் பிரிஞ்சுது. அவங்க எல்லாரும் போனாங்க. பார்வோன்னு அவருடைய சேனையை நினைச்சாங்க, நம்மளும் அதே மாதிரி அவங்க பின்னால் போவோம்னு சொல்லி அவர் எல்லாரையும் செங்கடலையே அழித்து போட்டாங்க. இப்படி ஒரு அற்புதம் அந்த நாளையே நடந்தது. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் 40 வருஷமாய் வனாந்தரத்திலே நடக்கிறாங்க. இவங்க பலவிதமான கட்டளைகள், பலவிதமான காரியங்களை தேவனுக்கு போதித்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு எப்படி எப்படி பாளையம் நடக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படியா சொல்லிக் கொடுக்குறாரு. அதை சுத்தி எப்படி பாளையம் நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் வனாந்தரத்தில் நடந்த காரியம். இப்போ இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதுக்கு பின் செல்லுங்கள். இந்த வித்தியாசமா நடக்கிறார். இந்த நடுவில் இவங்களுக்கு ஒரு ஆசைக்கு கூடாம உண்டாயிடுச்சு. இப்போ நீங்க அந்த அதன் வழியாக தான் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுங்க. யோர்தானை கடந்து அக்கறைக்கு போகணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக தான் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த காரியத்தை அந்த இஸ்ரவேல் புத்திரர் புரியும்படியா தேவன் அவர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் நடுவில்
அற்புதம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம். தேவனை ஆசரிக்கிற ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார். அவர்கள் பரிசுத்தம் இல்லாம இருந்தபடினால வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு 10 கட்டளைகளை மோசே மூலமாக எழுதி கொடுக்கிறார். அதுக்கு அவங்க மோசே போய் 40 நாட்கள் மலை மேல உட்கார்ந்து வச்சுக்கிறார். அங்க அவர் எழுதி கொடுக்கிறார், என்ன என்று எனக்கு வேறே எகிப்தில் அவங்க எத்தனையோ பல தெய்வங்களை கூட வழிபட்டுட்டார். என்ன என்று உனக்கு வேற தேவன், நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் எழுதி கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை அவங்க கை கொள்ளணும்னு சொல்லி மோசே அந்த கைகளில் சுமந்து கொண்டு மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது இவங்க ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லி அதை வழிபட்டு வச்சுருக்காங்க. மோசைக்கு வந்த கோபத்துல தேவனுடைய கையினால எழுதி கொடுத்த அந்த கற்பலையை உடச்சி போட்டாங்க. எனக்கு என்ன நீதான் இப்படி இருக்கேன்னு உடச்சி போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவர்களை கத்த வழி நடக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியா மோசை கிட்ட அளவு நீளம் எல்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பிரபாவம், அதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீ ஒன்று செய்யின்னு சொல்றாரு. அதை மோசை செய்கிறார். அதை சுற்றி அவங்க பாளையம் இறங்கி அதுதான் அவங்கள வழி நடக்கும்னு ஆலோசிக்கிறாங்க. இவங்க இப்படி பாவம் செஞ்சு இவங்க கண்ணுக்குட்டியெல்லாம் உண்டாக்குனதுனால மோசை என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரிச்சு அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போட்டாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு ஆராதனை? நீ இப்படி திமுறா கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு ஆராதனை தேவையா, உனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் தேவையான்னு சொல்லி அதை கொண்டு போய் போட்டாங்க. அப்போ அவங்க வார்த்தை சொல்றாரு, யாரெல்லாம் கர்த்தரை தேடணும்னு விரும்புறீங்களோ அவங்க மட்டும் எங்க போங்க, பாளையத்துக்கு புறம்பே போயிட்டு மற்றவங்க தேவையே இல்லை. எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு, எங்களுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் இருக்கு, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ ஒரு இஷ்டம் போல பாவம் பண்ணிட்டு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதை வழிபட்டுக்கிட்டு நீ இருந்தனா நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். அதே போல ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு புறம்பே போயிடுச்சு. அங்கே மோசேயும் யோசுவாவும் போறாங்க, புறப்பட்டு போறாங்க. நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்க போகும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கூடார வாசலில் எழுதி நின்னாங்க. மோசே அங்க போனா தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குச்சு. இறங்குற உடனே அதுக்கு பிறகு மோசையோட கர்த்தர் பேசுறார். அதுக்கு பிறகு அவர் திரும்பி வர. ஆனா இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு அவன் அந்த அளவாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நேசித்தான். ஐயோ ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமா இருக்கிறார், நம்ம பாளையத்துக்குள்ள அவர் இல்லையே என்கிற சொல் வேதனை யோசுவாவுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை கானானுக்குள் கொண்டு போகும் ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாகத்தான் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு ஆண்டு சொல்றேன். தேவனுடைய பிள்ளையா நம்ம ரட்சிக்கப்பட்டது, அபிஷேகம் பெற்றுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரம், சர்ச்சுக்கு வாரம். இப்போ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னேன். சபையின் மூலமாக வேற வழியே கிடையாது. நாங்க உட்கார்ந்தோம், 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டோம், ஜெபம் பண்ணோம், அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அற்புதம் நடக்கணும்னா சபையின் மூலமாக. அது எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் நல்ல ஆழமா அதை சிந்திக்கணும்னு சொன்னா வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயம். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தை போல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போல மாறும். அது எப்படி மாறும்? சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன், நானும் கோயிலுக்கு வந்துட்டு போறேன், எங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீதான் ஆலயம். உனக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆலயத்துல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு
ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு, ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு. இது ஒன்னொன்னுடைய ரகசியமும் ஆழமான காரியங்கள். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நிறைய பைபிள் ஸ்டடி எல்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரம் நம்முடைய சரீரத்துக்கு, பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆத்மாவுக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவியத்துக்கு. இப்போ நமக்கும் ஆண்டவர் 3 கொடுத்துருக்காரு: சரீரம், ஆத்மா, ஆவி. அப்போ இந்த 3ம் பரிசுத்தப்படும். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த பரிசுத்தத்துக்காக தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோம். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்னு சொன்னால், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், என் கடன் பிரச்சனையெல்லாம் மாறணும், என் கஷ்டமெல்லாம் தீரணும். இதுக்கு சர்ச்சுக்கு வரேங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நாம் ஒரு ஆலயமாக. இதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வருது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கு கர்த்தரை தேடி வாராங்கன்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாவதற்காக. அது என்ன மாற்றம் சொன்னா, நம்ம சரீரம் பரிசுத்தமாகணும். சரீரம் எப்படி பரிசுத்தமாகணும்னு சொன்னா, பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் வசனத்தை வாசிப்பாங்க. ரோமர் 12. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கது. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நீங்க செய்யறதற்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைனா பாட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல பாட்டு படிச்சுட்டு நல்ல மியூசிக் போட்டுட்டு கை தட்டிட்டு போறது ஆராதனை அல்ல. ஆராதனைன்னு சொன்னா நம்ம சரீரத்தை கர்த்தருக்காக, நம்ம சரீரத்தில் உண்டாகிற அசூசிகள் நீங்கும். அதை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலினா உயிர் இருக்கும், ஆனா பலி அதுக்குள்ள அது ஒரு வழியா ஒப்பு கொடுக்கணும். செத்து போன உனக்கு என்ன சொன்னாலும் உணர்வே இருக்காது. அதுக்கு அடிச்சிங்கன்னா அதுக்கு உணர்வு இருக்காது, அதுக்கு திட்டினீங்கன்னா அதுக்கு காது கேட்காது, அதுக்கு என்னத்தான் நீங்க செஞ்சீங்கனாலும் அதுக்கு உணர்வே இருக்காது. அதுதான் பலி. இது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை மாறும். நமக்கு ஒரு சின்ன காலத்தை சுருன்னு கோவம் வருது, நமக்கு கசப்பு, முறுமுறுப்பு, இதெல்லாம் நமக்கு அப்படி வருது. ஒன்று இல்லைன்னா கோவம் வருது, என்னெல்லாமோ வருது. அப்போ நம்ம இன்னும் பலியாகல. தேவனுடைய பிள்ளைகள் பலியாகும். நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக கிறிஸ்துவுக்காக, அதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத இப்படி நம்ம சரீரத்தை கிறிஸ்துவுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பிரகாரத்துல அவங்க பலிதான் செலுத்துவாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல முதல்ல ஒரு வாசல் உள்ள போனவங்க பலிபீடம், அந்த பலிபீடத்துல பலி செலுத்துவாங்க. ஆசாரியன் அதை செலுத்தணும். எப்படியெல்லாம் பலி செலுத்தணும் சொல்லி லேவியராமத்தில் நிறைய வசனங்கள், என்னென்ன பலி, அந்தந்த பலியை எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் ஆராதனை செய்கிற இடம். அங்கே குத்து விளக்கு இருக்கும், அப்பம் இருக்கும், ஒரு மேசை இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாங்க. அவைகள் ஆராதனைக்குரிய காரியம். அப்போ நம்ம பரிசுத்த ஸ்தலம் சொன்னால் நம்முடைய ஆத்துமா தேவனை ஆராதனை, தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்கத்தக்கதான அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஜீவபலியா ஒப்புக்கொடுத்தாதான் ஆத்துமா துதிக்க முடியும். நம்ம இங்கே 1008 கசப்பு, 1008 கோபம், எரிச்சல் எல்லாம் நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில நமக்கு உண்டாகும். நிறைய பிரச்சனைகள் வரும்போது
நம்மளால அவைகளை தாங்கிக் கொள்ளவே முடியாது. வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும். இப்போ சோர்வு இதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது இவைகளெல்லாம் வச்சுட்டு வாயத்திறந்து ஸ்தோத்திரம்னு நம்மளால சொல்ல முடியாது. சோர்ந்து போன எலியாவால தேவனை துதிக்க முடியல. வானத்திலிருந்து அக்கினி இறங்கின ஆளுதான். ஆனா அவன் போய் ஒரு சூடு செடிகளை போய் பத்துட்டான். போதும் ஆண்டவன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய ஆத்துமாவில் அவ்வளவு வேதனை. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? உமக்காக ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் ஒருத்தனா இருக்கேன். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் உடைய கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த யோசுவா அந்த எலியா வேதனைப்பட்டவர்கள். இப்படி நமக்குள்ளாக நம்ம நினைச்ச காரியம் நடக்கல, நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலன்னு சொல்லி நம்ம பலவிதமான வேதனைகளையும் துக்கத்தையும் உள்ள வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால தேவனை துதிக்கவே முடியாது. இதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவருக்கு நம்ம ஜீவபலியாக அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனை முன்னிலைப்படுத்த முடியும். என் ஆத்துமா தேவனை முன்னிலைப்படுத்துகிறது சொல்லி முன்னாள் சொல்வதுதான் என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த. இப்படி என் ஆண்டவரை நம்முடைய ஆத்துமா துதிக்கக்கூடியதாய் மாறும். அப்படி மாறினாதான் நம்ம வாழ்க்கையில அற்புதம். நம்ம சரீரத்தை கத்தருக்காக ஒப்புக் கொடுக்கணும். நம்முடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த. அடுத்தபடியா மகா பரிசுத்தம். அங்க யாருமே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அந்த ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவான். வருஷத்துக்கு ஒருக்கா. அப்படி போற இடத்துல அவன் சரியில்லைன்னா அவன் அங்கே செத்து போயிடுவான். இது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தமானுடைய வாழ்க்கையில் சம்பவம். அதனால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் போகும்போது அவன் காலில் ஒரு சங்கிலியை கட்டினா உள்ள அனுப்புவாங்க. நான் செத்து போயிட்டான்னா சங்கிலியை பிடிச்சி வெளியே எடுத்துருவாங்க. அவ்வளவு தூரம் ஆண்டவர் பயங்கரமான பரிசுத்தத்தை விரும்பினார் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள. அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு திரட்சியில தான் பிரிச்சிட்டு இருக்கோம். அதை மூடி வச்சிருப்பாங்க. இது எதை புரியுதுன்னா நம்முடைய ஆவியிலே கர்த்தர் பேசுகிறதற்காக. இங்க இந்த ரெண்டும் சரியா இருந்தானா அவன் உள்ள போய் ஆராதனை செய்யும்போது அங்கேதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில கேருபீன்கள் நடுவில் தான் கர்த்தர் இறங்கி தேவ மகிமை இறங்கி கர்த்தர் பேசு. ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் சும்மா நடக்க. நீங்கெல்லாம் சொல்லலாம் கர்த்தர் என்னோட பேசினா, அப்படி பேசினார், இப்படி பேசினார், அது எப்படி பேசுவாருன்னு தெரியல. நீ பரிசுத்தமா இருக்கும். ஆவி உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கும். ஆத்துமா பரிசுத்தமா இருந்தாலாம் பேசுவார். ஆண்டவர் சரியான நிலையில பேசுவார். இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி அங்கதான் ஆண்டவர் பேசுவார். இதுதான் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அம்சம். இது நம்முடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கொடுக்கிறார். அந்த திரட்சியிலே தான் இயேசு சிலுவையிலே மறுக்கும்போது ஒரு ரெண்டா பிரிஞ்சுச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் கிருபாசன தந்தை தைரியமாய் சேரக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால நமக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம போயிட்டு அந்த திரட்சியில் உள்ள ஒருத்தர் தான் போகணும் அந்த காரியம் இல்லாதபடிக்கு எல்லாரும் போகக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் கர்த்தரை துதிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரோடையும் கர்த்தர் பேசக்கூடிய அளவுக்கு இயேசுவின் மரணத்தினால நமக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது. இதை இன்னைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? நம்ம இதை அற்பமா நினைச்சு இதை ஒரு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல யூஸ் பண்ணோம்னா சுத்தம் உள்ளது. அதனால ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்காக அவர் அவ்வளவு பாடுபட்டார். ஆசிரிப்பு கூட அவரை தூக்கி மோசே பாளையத்துக்கு புறம்பே போட்டான்னு சொல்லி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே நமக்காக பாடுபட்டார். அவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் சுமந்துட்டு அவர் அந்த எருசலேம் உள்ள இல்லை, அதற்கு புறம்பே நமக்காக அவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கார். நம்ம அந்த ரட்சிப்பை
அலட்சியப்படுத்திட்டு நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொன்னா சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்தினா உன் நடுவில் அற்புதம் நடக்கும். என்ன காரியத்தை நீ விரும்புகிறீ அது யோர்தானை போல பிரவாகித்து வருகிற தண்ணியாயிருக்கு. ஒரு பயங்கரமான போராட்டம். இது நடுவில் தான் நீ அக்கறைக்கு போகணும், கானானுக்குள்ள பிரவேசிக்கும். அப்போ கானான்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்தை குறித்து. நம்ம எல்லாரும் எதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர? அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அவருடைய வருகையில போகணும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு வாரும். அப்படி வருகிற தேவ பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடாத அளவுக்கு போராட்டம். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் வருஷம் முழுசும். அப்படி ஓடுகிற அந்த தண்ணியை கூட தேவ பிள்ளைகளுக்காக அவர் பிரிச்சார். பரிசுத்தப்படுத்தின தேவ பிள்ளைகளுக்காக அந்த ஆசாரியனுடைய கால்கள் போய் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு அவங்க போய் கால் வச்சோடனே அந்த தண்ணி ஒரு புறத்து தண்ணி அப்படியே ஓடி போச்சு, ஒரு புறத்து தண்ணி முதலை போல நின்று. அப்படி ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சு இவர்களை அக்கறைப்படுத்தினார்கள். அவ்வளவு பெரிய அற்புதம், யாருக்குமே நடக்காத அற்புதம். தண்ணி எங்கேயும் நிற்கவே செய்யாது, அது ஓடிட்டு தான் இருக்கும். அதை நிறுத்தினார் தேவன். அவர் அவ்வளவு அற்புதம் செய்கிறது. நம்ம வாழ்க்கையில கூட பெரிய அற்புதங்களை செய்ய தேவனாலும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது ஏன் நடக்காம இருக்குதுன்னு சொல்லி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தாம நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையில துக்கத்தோட வேதனையோட எனக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தாம நம்ம இருக்கிறபடி நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கலாம். இந்த நாளிலே உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்னதாக தாழ்த்து அவருடைய சமூகத்துல விழுந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும், என் சரீரத்தை பரிசுத்தப்படும், என் ஆத்மாவை பரிசுத்தப்படும். ஆண்டவரே, என்னுடைய ஆவியை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் நம்ம என்ன அற்புதமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை செய்து நம்மளை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கணும். உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்ய நாம எல்லாம் ஜெபம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து ஆண்டவரே எங்களை நடத்துங்களை கர்த்தாவே, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி. எங்கள் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்த அது பரிசுத்தமாய் கனமாயும் நாங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக நினைக்க விடுச்சு. இதை ஒரு அசட்டையாக நிர்விசாரமாக நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி வின் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் நினையாதபடி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம். கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், எங்களை துதித்து மகிமைப்படுத்துகிற ஆத்மாவாக மாற்றும். எங்கள் ஆவியில் எங்களோடு இடைபடுகிறார். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும். உங்களுடைய சபையை அப்படியா உருவாக்குகிறார். சபையை அலட்சியப்படுகிற ஆத்துமாக்களை சந்தித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆத்துமாக்களை தருவீராக. உங்களுடைய கிருபையும் பிரசனமும் கூட இருக்கட்டும். ஆண்டவர், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். Yesu Kristo maradavare, maradavare, maradavare. Amen. Yesu Kristo maradavare, nitya nityama.
Hallelujah, 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 hallelujah.